என் பாசத்திற்கினிய என் இணையவழி நண்பர்களே, இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இது மாதிரியான சரளை மண் பகுதி அல்லது செம்மண் பகுதி. இந்த மண் இன்றைய காலகட்டங்களில் இதுபோன்ற நிலப்பரப்புகள் சாலை போடுவதற்கும் சாலை ஓரங்களில் நிரப்பப்படுவதற்கும் வீடுகளின் கட்டுமானங்களை அதனின் முதல் கட்டுமான பகுதிகளில் அதனுடைய பள்ளத்தை நிரப்புவதற்காகவும் இந்த சரளை கற்களை பெருவாரியாக பயன்படுத்துகிறார்கள். ஆதி காலத்தில் இது போன்ற சரளை கற்கள் வீடுகள் கட்டுவதற்கும் பெரிய பெரிய வீடுகள் கட்டுவதற்கும் கோட்டைகள் கொத்தளங்கள் கட்டுவதற்கும் கோவில்கள் கட்டுவதற்கும் இது போன்ற செம்புரியாங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த வகையான கற்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இது போன்ற செம்புரியாங்கற்கள் பெரிய பெரிய கற்களை எடுத்து ஆடு மாடுகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தொட்டிகளாகவும் இவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள். முழு வீட்டையும் முழு கோட்டைகளையும் கூட இந்த கற்களை பயன்படுத்தி கட்டியிருக்கிறார்கள். தென் தமிழகத்தின் செட்டிநாட்டு பகுதிகளில் ஆதிகால பாரம்பரியமிக்க செட்டிநாட்டு வீடுகள் அதனுடைய அடிக்கால்கள் கடைக்கால்கள் எல்லாம் இது போன்ற செம்புரியாங்கற்களை வைத்துத்தான் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த மண்களை நாம் ஆழமாக தோண்டுகிற போது பெரிய பெரிய செம்புரியாங்கற்களாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இன்று இந்த கற்கள் உடைக்கப்பட்டு வீடுகளில் கட்டுமானத்திற்கு சலவை கற்களாக பயன்படுத்தப்படுகிறது. சாலைகள் போடுவதற்கும் சாலை ஓரங்களில் நிரப்புவதற்கும் கிராமப்புற சாலைகளுக்கும் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளுக்கும் இது போன்ற கற்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த மண் ஒரு வகையில் மிகவும் சிறப்புக்குரிய மண். செம்மண்ணில் வளரும் மரங்கள் மழை பெய்யாத காலங்களில் கூட அதனுடைய வேர்ப்பகுதிகளில் அந்த கற்களில் இருக்கிற நீரை எடுத்து உறிஞ்சி கொண்டு தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு வளமையை பெற்றது இந்த மண்கள். இந்த மண்ணில் வளரும் மரங்கள் செழிப்புடன் காணப்படும், செழிப்போடு வளரும், பசுமையோடு காணப்படும். மிகப்பெரிய வறுமை வறட்சி காலங்களில் கூட பஞ்ச காலங்களில் கூட இதில் முளைத்திருக்கின்ற செடி கொடிகள் மரங்கள் பட்டு போவதில்லை, மாறாக பசுமையோடு காணப்படும். இதில் இன்னொன்று சிறப்பு இருக்கிறது. இந்த மண்ணில் மழை காலங்களில் கிடைக்கிற மண் புழுக்கள், இந்த மண்ணில் மழை காலங்களில் கிடைக்கப்பெறுகிற மண் புழுக்கள், அந்த மண் புழுக்களை சேகரித்து சித்தர்கள் மற்றும் சித்த மருத்துவ நெறிமுறை பக்குவமாக தெரிந்தவர்கள் அந்த மண் புழுக்களை எடுத்து வெள்ளி பஸ்பம் தயாரிப்பதற்கு இதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வெள்ளி பஸ்பம் தயாரிப்பதற்கு இந்த மண் புழுக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். களிமண்ணிலோ கரிசல் மண்ணிலோ மணல் பரப்பிலோ கிடைக்கப்பெறுகிற எந்த மண்புழுக்களும் இதுபோன்று வெள்ளி பஸ்பங்கள் மருத்துவ குணங்களுக்கு பயன்படாது. இந்த செம்மண்ணில் குறிப்பிட்ட சில நிரப்புகளில் சில நிலப்பரப்புகளில் கிடைக்கப்பெறுகிற மண்புழுக்கள் வெள்ளி பஸ்பங்கள் தயாரிப்பதற்கு நமக்கு பயன்படுகிறது. இந்த செம்மண் நிலப்பரப்புகளின் அடியில் கிடைக்கப்பெறுகிற தண்ணீர் பால் போன்று காணப்படும். அந்த வகையான தண்ணீர்கள் மருத்துவ குணம் கொண்டவை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற
இது போன்ற கற்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுபோன்று நல்ல பல செய்திகள் உங்களை தேடி வர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.